KN ரவிச்சந்திரனின் வீடு மற்றும் அவரது கட்டுமான நிறுவனங்களில் இடி சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அமைச்சர் KN நேருவினுடைய சகோதரரை அமலாக்கத்துறையினர் அழைத்து சென்றிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் 13 இடங்களில் நேற்றிலிருந்து சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக சென்னை, கோவை, அதே போல திருச்சி உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக KN நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய TVH கட்டுமான நிறுவனம் சொந்தமான இடங்களில், அதே போல KN நேருவுடைய மகன் அருண் நேரு தொடர்பான இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. நேற்று கிட்டத்தட்ட 75% சோதனை நிறைவடைந்து விட்டது. இன்னும் 25% மட்டுமே சோதனை இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை ஆரியபுரத்தில் பிஷப் கார்டன் பகுதியில் ரவிச்சந்திரனுடைய வீடு இருக்கிறது. அங்கு அவரது வீட்டில் இன்று 2வது நாளாக இந்த சோதனை நீடித்த நிலையில் ரவிச்சந்திரனை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து இதுவரை அதனை உறுதிப்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் என்ன விசாரணைக்காக, என்னென்ன கோணங்களில் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்ற விவரங்களை இதுவரை தெரிவிக்கவில்லை. மேலும் TVI ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கை மையமாக வைத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டார்கள். குறிப்பாக வங்கி மோசடி தொடர்பாக இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக 22 கோடி ரூபாய் வங்கி மோசடி ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் CBI ஒரு வழக்கை ஒன்று பதிவு செய்திருந்தது. அந்த மோசடியில் இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் தொடர்பில் இருப்பதாக தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சட்டவிரோத பண பரிமாற்றம் இதில் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சந்தேகித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சோதனையும் 2வது நாளாக இன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் KN நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரனை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.